உன்னோட டிஸ்ட்ராக்ஷனை எப்படி குறைக்கிறது? இதை நாம எப்படி சொல்றது அப்படின்னா, டிஸ்ட்ராக்ஷன் அப்படிங்கிறது நம்மளுடைய லைஃப்ல டெய்லி நம்மளோட ஒட்டி பிறந்த ஒன்று. டிஸ்ட்ராக்ஷனை குறைச்சாதான் நாம நம்ம வாழ்க்கையில வெற்றி பெற முடியும். எப்படி நம்ம டிஸ்ட்ராக்ஷனை குறைக்கிறது? டிஸ்ட்ராக்ஷனை குறைக்கணும் அப்படின்னா குறைச்சிட முடியுமா? ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் டிஸ்ட்ராக்ட் ஆகாம இருக்கிறதுக்கு உங்களுடைய முதல் விஷயம் என்ன அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். நீங்க உங்க கோல் டைரக்டடா ஒர்க் பண்றதுக்கு உங்களுக்கு எந்த ஒரு விஷயம் முக்கியமா தேவை, எந்த ஒரு விஷயத்தை நீங்க பண்றதுனால உங்க கோலை அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்றத நீங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க. நீங்க அந்த விஷயத்த ஃபோக்கஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க உங்களோட டிஸ்ட்ராக்ஷன்ஸை கண்டிப்பா குறைச்சிட முடியும். ஏன்? உங்களுடைய மெயின் கோல் என்ன, உங்களோட மெயின் கொஸ்டின் என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சாதான் உங்களுடைய சைட் கொஸ்டின் டிஸ்ட்ராக்ஷன்ஸை நீங்க அவாய்ட் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் விஷயம், நீங்க உங்க டிஸ்ட்ராக்ஷன்ஸை சரி பண்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் திங், நீங்க எந்த ஒரு விஷயத்த பண்ணணும் அப்படின்றத எழுதிக்கோங்க. ரெண்டாவது விஷயம், டீக்ளட்டர் பண்ணுங்க. உங்களோட ரூம்ல நீங்க யூஸ் பண்ணாத திங்ஸ், உங்க டேபிள்ல நீங்க யூஸ் பண்ணாத திங்ஸ், உங்க பிசில நீங்க யூஸ் பண்ணாத விஷயங்கள், உங்க போன்ல நீங்க யூஸ் பண்ணாத ஆப்ஸ், உங்க வாட்ஸ்அப்ல நீங்க யூஸ் பண்ணாத குரூப்ஸ், இது எல்லாத்தையும் டீக்ளட்டர் பண்ணுங்க. மூணாவது விஷயம், ஸ்டார்ட் ஸ்மால் திங் டு அச்சீவ் யுவர் கோல். ஸோ சின்னதா ஏதாவது ஒண்ணு ஸ்டார்ட் பண்ணி, இன்னைக்கு நான் இந்த விஷயத்த செய்ய போறேன்னு ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸ்மாலா ஸ்மாலா ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ப்ராக்ரஸை ட்ராக் பண்ணுங்க. அளக்க முடியாததை வளர்க்க முடியாது. நீங்க ஒரு விஷயத்த அளக்குறீங்கன்னா அதை கண்டிப்பா வளர்க்க முடியும். எப்படி வளர்க்க முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, காம்படிட்டிவ் யுவர்செல்ஃப். உங்களுக்கு நீங்களே ஒரு போட்டியாளரா இருங்க. இன்னைக்கு நீங்க அந்த ஸ்மால் ஸ்டெப்பை 1 நிமிஷம் பண்றீங்க அப்படின்னா நாளைக்கு 2 நிமிஷம் பண்ணுங்க. அதுக்கு அடுத்த நாள் 3 நிமிஷம் பண்ணுங்க. அதுக்கு அடுத்த நாள் 4 நிமிஷம் பண்ணுங்க. ஸோ ஃபாலோ 1 minute rule. 1 minute, 1% progress each and every day will help you your side distractions to avoid in your life. ஸோ எப்பயுமே உங்களை ஒரு டிஸ்ட்ராக்ஷன் வருது அப்படின்னா அந்த டிஸ்ட்ராக்ஷன்ல இருந்து நீங்க வெளியே வர்றதுக்கு 1 minute நீங்க டிஸ்ட்ராக்ஷன் இதுல இருக்கிற விஷயத்தையே செய்யுங்க. அது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ ஃபாலோ திஸ் 4 steps. First, you know your goal and know your main question. Second thing, declutter all things in your life. Third thing, start small. Fourth thing, mark your progress. You will get rid of distractions. Thank you.